பிரைஸ் தி லார்ட். இன்றைய மன்னா எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் தன்னிடத்தில் ஒன்றுமில்லாதிருக்கும் நிலைமையிலே, ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையிலே மனிதர்களிடத்தில் பணிவும் அன்பும் தாழ்மையும் இருக்கும். ஒருவரை கூட அவர்கள் அதிர்ந்து கூட பேச மாட்டார்கள். ஆனால் அதே அந்த குறைவுகள் நீங்கி ஒரு கட்டத்தில் ஒரு உயர்வான ஸ்தலத்திற்கு போகும் பொழுது அவருடைய நடக்கையும் சிந்தையும் மாறுபடுகிறது. இங்கே வசனம் ஒன்று வாசிக்கிறோம். ரோமர் 11:20 மேட்டுமை சிந்தையாய் இராமல் பயந்திரு என்று. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படும் பயம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாய் மேட்டுமை சிந்தை என்கிற தேவன் வெறுக்கிற காரியம் அவர்களுக்குள் இருதயத்தை நிரப்பியிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாய் மனத்தாழ்மை என்பது இருக்காது. கர்த்தருடைய கண்களில் நமக்கு அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருந்தால் கிருபை கிடைக்காது. நம்மை உயர்த்தி வைத்த தேவனை மறந்து கற்பனையை விட்டு நாம் விலகும்போது நம்முடைய இருதயம் மேட்டுமையாகி ஆவி கர்வம் உள்ளதாக மாறிவிடும். தேவனும் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். எனவே மேட்டுமை சிந்தைக்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாய் நமக்கு கிடைக்கும். ஆமென்.